50க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழாவில் தேசிய கொடியை ஏந்தி வந்த ரோபோ. ட்ரோன் ரோபோவை பறக்க விட்டு நடத்தப்பட்ட பிரம்மாண்ட விழா. ரோபோக்கள், கார்கள், பேட்டரி வாகனங்கள், சிறிய ரக விமானங்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் ஒரே இடத்தில். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கக்கூடிய விஐடி தனியார் பல்கலைக்கழகத்துல 3 நாட்கள் கிராவிட்டாஸ் அப்படின்ற அறிவுசார் திருவிழா நடக்குதாமா. இதுல பல்கலைக்கழகத்துடைய வேந்தரான ஜி விஸ்வநாதன் அவர்கள் ட்ரோன் ரோபோ பறக்க விட்டு விழாவை துவக்கி வச்சிருக்காங்க. கூடவே ரோபோ தேசிய கொடியை ஏந்தி வந்து சிறப்பு விருந்தினர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. இத பார்த்து அங்க இருந்த மாணவர்கள் வியப்படைஞ்சிருக்காங்க. இந்த விழால ரோபோக்கள், கார்கள், பேட்டரி வாகனங்கள், சிறிய ரக விமானங்கள்னு சுமார் 200க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளும் 35 பெரிய கண்டுபிடிப்புகளோட அறிவியல் சார்ந்த விவாதங்கள், லேசர் ஷோக்கள், ரோபோ சண்டைகள்னு இதுவுமே அந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த கிராவிட்டாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அறிவுசார் திருவிழா இன்னைக்கு துவங்கி 29ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சுமார் 50க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 625 கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல இருந்து 27,000 மாணவ மாணவிகள் இந்த விழால கலந்துக்கிட்டாங்களாமா. கடந்த 30 ஆண்டுகளை காட்டிலும் நாடு இரும்பு உற்பத்தி பட்டியல்ல, தொழிற்சாலையில வேலை வாய்ப்புகள்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மாணவர்களுடைய வளர்ச்சி திறமையை மேம்படுத்துற வகையில இந்த திருவிழாவுடைய அவசியம் எல்லா மாணவர்களுக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹானுஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.